தமிழ்ச்சொல்லி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறதுங்க இடைக்கால புலவர்கள் குறித்து பார்க்க போகிறோங்க. இடைக்கால புலவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வரிசையில் ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், குமரகுருபரர், அருணகிரிநாதர், ஔவையார், இரட்டை புலவர்கள் இவர்களெல்லாம் இந்த வரிசையில் வராங்க. இப்போ இவர்களை பற்றி நம்ம படிக்கும் பொழுது முக்கியமாக இவர்கள் பிறந்த ஊர், இவர்களுக்கான இயற்பெயர் அல்லது சிறப்பு பெயர், இவர்கள் எழுதிய நூல்கள், இவர்கள் எந்த துறையில் வல்லவர்கள் அப்படிங்கிற இந்த செய்திகள் தான் நமக்கு மிக முக்கியமான செய்திகள்ங்க. முதல்ல நம்ம ஒட்டக்கூத்தர் பார்ப்போம். இப்போ ஒட்டக்கூத்தர் சோழ நாட்டில் மலரி அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டுங்க. சோழருடைய அவைக்கள புலவராக இருந்திருக்கிறாரு ஒட்டக்கூத்தர் அவர்கள். இவர் வடமொழி தமிழ்மொழி இரண்டிலும் வல்லவராக இருந்திருக்கிறாரு. இவருடைய முக்கியமான நூல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது மூவருலா சொல்லுவாங்க. 3 சோழ மன்னர்களை பற்றி பாடிய உலா நூல் தான் மூவருலா அப்படின்னு சொல்லப்படுதுங்க. விக்கிரம சோழனுலா, குலோத்துங்க சோழனுலா, ராஜராஜ சோழனுலா அப்படிங்கிற இந்த 3 உலா நூல்கள், இதை தான் நம்ம மூவருலா அப்படிங்கிற பெயரில் தொகுத்து சொல்கிறாங்க. விக்கிரம சோழனுடைய வெற்றியை பாராட்டி கலிங்கப்பரணி அப்படின்னு ஒரு நூலை பாடியிருக்கிறாரு ஒட்டக்கூத்தர். ஆனால் அந்த நூல் இப்போது நமக்கு கிடைக்கலிங்க. இன்னொரு விஷயம், சோழவேந்தரால் கவிச்சக்கரவர்த்தி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் தான், சிறப்பு பெயர் பெற்றவர் தான் ஒட்டக்கூத்தர் அவர்கள். அது மட்டும் இல்லாமங்க 2ஆம் குலோத்துங்கன் மீது பிள்ளைத்தமிழும் பாடியிருக்கிறாரு. புதுவை காங்கேயன் மீது 4000 கோவை பாடியிருக்கிறாரு. சிவனை பற்றி தக்கையாக பரணிங்கிற ஒரு நூலும் பாடியிருக்கிறாருங்க. இது மட்டும் இல்லாமல் அரும்பை 900, ஈட்டி 70 இந்த மாதிரி நூல்களும் இவர் பாடியிருக்கிறாருங்க. இவர் பாடிய தக்கையாக பரணி 815 தாழிசைகளால் அமைஞ்சிருக்குதுங்க. கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் அப்படிங்கிற ஒரு தொடர் இவர் இந்த துறையிலெல்லாம் வல்லவர் அப்படிங்கிறத நமக்கு காட்டுதுங்க. கோவை பாடுறதில்ல, உலா பாடுறதில்ல, அந்தாதி பாடுறதில்ல வல்லவராக இருந்திருக்கிறாரு ஒட்டக்கூத்தர் அவர்கள் அப்படிங்கிறது இந்த தொடர் நமக்கு சொல்லுதுங்க. இவர் பாடியதற்காக பாருங்கள், அரிசிலாற்றங்கரை அடுத்த ஒரு ஊரையே சோழன் இவருக்கு பரிசிலாக கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த ஊர் இன்றும் இவருடைய பெயரால் கூத்தனூர் என்றே வழங்கப்படுகிறதுங்க. புகழேந்தி புலவர் ஒட்டக்கூத்தர் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பராமாயணத்தில் 7ஆம் காண்டமாகிய உத்தரகாண்டம் ஒன்றை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்படுதுங்க. இப்போ இந்த செய்திகளெல்லாம் நமக்கு ஒட்டக்கூத்தரை பற்றிய நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் இது. ஒட்டக்கூத்தர். அடுத்த புலவர் புகழேந்தி புலவர். தொண்டை நாட்டில் பொன் விளைந்த களத்தூர் அப்படிங்கிற அந்த ஊரில் பிறந்தவர் தான் புகழேந்தி புலவர். இந்த புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் ஒரு சிற்றரசனுங்க. அவன் முரானை அப்படிங்கிற நகர தலைநகராக கொண்ட மல்லுவ நாட்டை ஆண்டு வந்த சந்திரன் ஸ்வர்கி அப்படிங்கிற சிற்றரசன் தான் புகழேந்தி புலவரை ஆதரிச்சிருக்கிறாருங்க. புகழேந்தி புலவர்னு சொன்ன உடனே அவர் பாடிய முக்கியமான ஒரு நூல் நலவெண்பா, அது நம்ம நினைவுக்கு வரணும். நலவெண்பா இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டுங்க. பாண்டிய மன்னனுடைய அவைக்களத்தில் இவர் அவைக்கள புலவராக இருந்ததாக சொல்கிறாங்க. பாண்டியன் மகளை சோழன் மணந்து கொண்ட போது சோழன் அரசவைக்கு இவரும் வந்து சேர்ந்ததாகவும், அங்கு இவர் அரசவை புலவராக இருந்த ஒட்டக்கூத்தருக்கும் இவருக்கு ஒரு பகை ஏற்பட்டதாகவும் கதையெல்லாம் சொல்கிறாங்க. அந்த கதை நமக்கு தேவையில்லாததுனால அதாவது தெரிந்து கொள்ளலாம், அவ்வளோ நமக்கு முக்கியமானதில்லை. வெண்பாவிற்கு புகழேந்தி அப்படிங்கிற தொடர் மூலம் வெண்பா பாடுவதில் வல்லவராக இருந்திருக்கிறாரு புகழேந்தி புலவருங்க. சரி, இவர் பாடிய இந்த நலவெண்பா இருக்கு இல்லைங்களா, இந்த நலவெண்பா மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கிளை கதை தான் இந்த நலவெண்பாங்க. இந்த நலவெண்பாங்கிறது ஒரு சிறு காப்பியம். இது சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம்னு 3 காண்டங்களும் 425 வெண்பாக்களையும் கொண்டு இருக்குதுங்க. இந்த செய்திகளெல்லாம் நம்ம புகழேந்தி புலவரை பற்றிய அடிப்படையான செய்தி. சரி, புகழேந்தி புலவர் நலவெண்பா மட்டும்தான் பாடினாரா அப்படின்னா, அல்லி அரசாணி மாலை, பவளக்குடி மாலை அப்படிங்கிற கதைப்பாடல்களையும் இவர் இயற்றியதாக சொல்கிறாங்க. ஆனால் இது நம்பகமாக இல்லை. அடுத்த புலவர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர். 14ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்கிறாரு. திருவண்ணாமலையில் பிறந்தவர் தான் அருணகிரிநாதருங்க. இவர் சிறிய வயதில், அதாவது இளமை பருவத்தில் சிற்றின்பத்தில் திளைத்து வறியவர் ஆயிட்டார். செல்வங்களையெல்லாம் இழந்ததோடு மட்டும் இல்லாமல் நோய்களால் பீடிக்கப்பட்டிருந்தார்.
பெற்றோரை இழந்து தன்னுடைய தமக்கையினுடைய ஆதரவில் வளர்ந்தவர் தான் அருணகிரிநாதர். பிறகு அப்புறம் புத்தி ஞானம் பெற்று முருகப்பெருமானிடம் பக்தி கொண்டு முருகன் இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் சென்று பக்தி பாடல்களை பாடியிருக்கிறாரு அருணகிரிநாதருங்க. அருணகிரிநாதர்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது திருப்புகழ் தாங்க. தமிழுக்கு மிகவும் சிறப்பு செய்த ஒரு நூல் திருப்புகழ். 1330 பாடல்களை உடையதுங்க. 1008க்கும் மேற்பட்ட சந்த வகைகளில் இந்த பாடலை பாடியிருக்கிறாருங்க. அந்த நூலை திருப்புகழ். 195 தலங்களை இவர் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க. அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா காளமேக புலவர். ஆசு கவியால் அகில உலகெங்கும் வீசு புகழ் காளமேகம் அப்படின்னு இரட்டை புலவர்கள் இவர்களை காளமேக புலவரை பாராட்டி இருக்கிறாருங்க. இவருடைய இயற்பெயர் வரதன் அப்படிங்கிறது. 14ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் 15ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதியிலும் வாழ்ந்தவர் தான் காளமேக புலவர். இவருடைய ஊர் குடந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற நந்திபுரம் அப்படிங்கிறது தான் இவர் பிறந்த ஊருங்க. திருவரங்கம் கோவிலில் பரிசாரகராக இவர் பணியாற்றி வந்திருக்கிறாரு. வைணவ சமயத்தை சார்ந்தவர் வரதர். சைவ சமயத்திலிருந்த மோகனாங்கி அப்படிங்கிற ஒரு நடன மங்கையை மணந்து கொண்டு வாழ்ந்தார். அதனால வைணவராக இருந்தவர் சைவப்பற்றுள்ளவராக மாறினாருங்க. திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய திருத்தலத்தில் இறைவன் நீர்வடிவில் திருவானைக்கால இருக்கார் இல்லைங்களா, அந்த திருவானைக்காநாதர் மீது திருவானைக்கா உலா பாடியிருக்கிறாரு காளமேக புலவர் அவர்களுங்க. நிறைய நூல்கள் இவர் பாடியிருக்கிறாரு. சித்திரமடல் அப்படிங்கிற ஒரு நூல் பாடியிருக்கிறாரு. திருவானைக்கா உலா முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருடைய வரலாறுலாம் நம்ம எந்த நூலில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வினோதரச மஞ்சரி, தமிழ் நாவலர் சரிதை, புலவர் புராணம், இந்த நூல்கள் வாயிலாக காளமேக புலவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகள் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இவர் பாடிய உதிரி பாடல்கள் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்குதுங்க. தனிப்பாடல் திரட்டல் இருக்குது, தனிச்செய்யுள் சிந்தாமணியில் இருக்குது, பெருந்தொகை, இந்த நூல்கள்லேருந்து திரட்டப்பட்டிருக்கிறது இவருடைய பாடல்கள். சிலேடை பாடல்கள் பாடுவதில் இவர் மிக கெட்டிக்காரருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் இரட்டையர்கள். கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் அப்படின்னு பாராட்டப்பட்டவர்கள் தான் இந்த இரட்டை புலவர்கள். இவர்கள் வாழ்ந்த காலம் கிபி 15ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள். சோழ நாட்டில் இருக்கக்கூடிய மிலாந்துரை அப்படிங்கிற சிற்றூரில் இவங்க பிறந்து வளர்ந்துருக்கிறாங்க. சிற்றிலக்கியம் படைக்கிறதுல குறிப்பாக கலம்பகம் பாடுறதுல இவங்க கெட்டிக்காரங்க. கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் அப்படின்னு போற்றப்படுறாங்கங்க. இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அண்ணன் தம்பி கிடையாது, உறவினர்கள் தான் இவங்க இருவரும். ஒருவர் கால் முடமானவர், மற்றொருவர் பார்வை இழந்தவர். இந்த பார்வையற்றவர் கால் முடமானவரை சுமந்து செல்வது வழக்கமாக இருந்திருக்குது. இந்த முடவர் என்ன பண்ணுவார்னா பார்வையற்றவருக்கு கண்ணாக இருந்து வழிகாட்டியிருக்கிறாருங்க. இளையவர் பேர் இளஞ்சூரியன், முதியவர் பேர் முதுசூரியன் அப்படிங்கிறத நம்ம தமிழ் நாவலர் சரிதை நமக்கு சொல்லுதுங்க. ஏன் இரட்டையர் அப்படிங்கும்பொழுது ஒன்றாக வாழ்ந்ததுனால மட்டும் இல்லை, ஒரு வெண்பா எடுத்துக்கிட்டோம்னா வெண்பாவினுடைய முதல் 2 அடிகளை ஒருவர் பாட, பின்னிரண்டு அடிகளை மற்றவர் பாடி முடிப்பாங்களாம். இதுதான் இவங்க ஒவ்வொரு பாடலும் இப்படி தான் பாடியிருக்கிறாங்க இரட்டையர்களை பொறுத்த வரைக்கும். இவர்களும் நிறைய நூல்கள் நமக்கு எழுதியிருக்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், நிறைய தெய்வ திருத்தலங்களை பற்றிய பிரபந்தங்கள் எல்லாம் பாடியிருக்கிறாங்க. முக்கியமாக சொன்னால் திருவாமாத்தூர் கலம்பகம், தில்லை கலம்பகம், ஏகாம்பரநாதர் உலா, கச்சி கலம்பகம், இதெல்லாம் இவங்க பாடிய நூல்கள்ங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற புலவர் ஔவையார். ஔவையார் அப்படிங்கிற பெயரில் சங்க காலத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நிறைய புலவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய படைப்புகள் இருக்குது, பார்க்கலாங்க யார் யாருன்னு. சங்ககால ஔவையார் இருந்திருக்காங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டு. தனிப்பாடல்கள் பாடிய ஔவையார் இருந்திருக்கிறாங்க. நீதி நூல்கள் பாடிய ஔவை, சிற்றிலக்கியங்கள் பாடிய ஔவை, பிற்கால ஔவையிலேயே 1, 2, 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இப்படி தான் ஆய்வாளர்கள் ஔவையாருங்கிற பெயரில் வாழ்ந்த புலவர்களை வரிசைப்படுத்துகிறாங்கங்க. ஔவை அப்படிங்கிற சொல்லுக்கு தாய், மூதாட்டி, பெண் துறவி, தவப்பெண், இப்படிலாம் அகராதிகள் பொருள் சொல்லுதுங்க. அம்மை, ஔவை எல்லாம் ஒரே பொருள் தாங்க. ஔவை என்பதற்கு தாய், தந்தையின் தாய் அல்லது பாட்டி அப்படிங்கிற பொருளும் இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் நோற்பவள் பெயர் அப்படின்னு நிகண்டுகள் பொருள் சொல்லுதுங்க ஔவை அப்படிங்கிறதுக்குங்க. இப்போ தனிப்பாடல்கள் பாடிய ஔவை அப்படின்னு சொல்லும் பொழுது கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை இவங்க வாழ்ந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 பாடல்களுக்கு மேலே தனிப்பாடல் திரட்டில் இவங்க பாடிய பாடல்கள் இருக்குதுங்க. இடைக்காலத்தில் இருந்த மூவேந்தர்கள், பாரி மகளிரான அங்கவி சங்கவை, இவங்களை பற்றிலாம் பாடினது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களை பற்றியும் பாடியிருக்கிறாருங்க. புல்வேலூர் பூதன், சிலம்பிங்கிற தாசி, இவர்களை பற்றியும் முள்ளான், இவர்களை பற்றியும் புகழ்ந்து பாடிய பாடல்கள் இருக்குதுங்க.
அடுத்து நீதி நூல்கள் பாடிய ஔவையார் இருக்காங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி இந்த மாதிரி நீதி நூல்கள் பாடியிருக்கிறாங்கங்க. சிற்றிலக்கியங்கள் பாடிய ஔவையார் இருக்காங்க. அசதி கோவை, பந்தன் அந்தாதி, நான்மணி மாலை, நன்னூர் கோவை, அருந்தமிழ் மாலை, நான்மணி கோவை இந்த சிற்றிலக்கியங்கள் இவர் பாடியுள்ளதாக சொல்லப்படுது. இதில் முதல் 2 நூல்கள் நமக்கு கிடைக்குது, மற்றது கிடைக்கலைங்க. பிற்கால அவ்வை அப்படின்னு சொல்லும்பொழுது 3 பேர் இருக்கிறாங்க. அவ்வை குரல், விநாயகர் அகவல், அட்டாங்க யோக குரல் இந்த ஆன்மீக நூல்களை இயற்றியதாக சொல்கிறாரு காசு பிள்ளை அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாருங்க. பிற்கால அவ்வை 2ன்னு சொல்லும் பொழுது வேழமுகம், கணபதி ஆசிரிய விருத்தம், தரிசனப்பத்து, அவ்வை நிகண்டு இந்த நூல்களை இயற்றியிருக்கிறாங்க. பிற்கால அவ்வையாரில் 2ஆவதாக இருக்கிறவர். பிற்கால அவ்வையார் 3ஆவதாக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா பெட்டகம், கல்வி ஒழுக்கம், நீதி ஒழுக்கம்ங்கிற நூல்களையெல்லாம் எழுதியிருக்கிறாங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற புலவர் சிவப்பிரகாசருங்க. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் துறைமங்கலம் அந்த ஊரில் தான் இவர் வாழ்ந்திருக்கிறாரு. இவருக்குரிய முக்கியமான ஒரு சிறப்பு பெயர் என்னென்னா கற்பனை களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. வீரசைவர், சித்திரக்கவி பாடுறதுல வல்லவராக இருந்திருக்கிறாருங்க. இவர் எழுதிய நூல்கள் பார்க்கலாம். நீரோட்டை யமக அந்தாதி, பிரபுலிங்க லீலை, நால்வர் நான்மணி மாலை, நன்னெறி, திருவங்கை உலா, திருவங்கை களம்பகம், சோன சைவ மாலை, சீகாலத்தி புராணம் இந்த நூல்களெல்லாம் சிவப்பிரகாசர் எழுதியிருக்கிறாருங்க. இப்போ நீரோட்ட யமக அந்தாதி அப்படின்னாங்க இந்த பாமா எழுத்துக்கள் இல்லாமல் பாடுறதுக்கு பேர் தான் நீரோட்டகம்னு அர்த்தங்க. இந்த மாதிரி இவர் திருச்செந்தூர் முருகன் மீது இவர் பாடிய பாடல் தான் நீரோட்ட யமக அந்தாதி அப்படிங்கிற நூல். இதில் 30 பாடல்கள் இருக்குதுங்க. அடுத்து பிரபுலிங்க லீலைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாருங்க. கன்னட மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட இந்த நூல் காப்பியச்சுவை மொழிந்ததுன்னு சொல்கிறாங்க. அல்லம தேவருடைய திருவிளையாடல்களை திறம்பட சித்தரிக்கிறது இந்த நூல் அப்படிங்கிறதுங்க. அடுத்து நால்வர் நான்மணி மாலைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாருங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இந்த 4 புகழை பாடுவதாக இந்த நூல் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்து திருக்கூவ புராணம் அப்படிங்கிற ஒரு நூலுங்க. சிவபிரகாசர் வாழ்ந்த காலத்தில் தலபுராணங்களை புலவர்கள் நிறைய படித்தாங்க. மக்கள் அதை விரும்பி படித்தாங்க. அந்த மாதிரி இவர் இந்த திருக்கூவ புராணம் அப்படிங்கிற ஒரு நூல், திருக்கூவத்தலம் பற்றிய ஒரு புராண கதை செய்தி அமைத்து இந்த நூலை பாடியிருக்கிறாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் குமரகுருபரர். வைகுண்டத்தினுடைய வடபக்கத்தில் இருந்த திரு கைலாசத்தில் பிறந்தவர் தான் குமரகுருபரருங்க. 5 வயது வரைக்கும் இவர் வாய் பேச இயலாதவராக இருந்திருக்கிறாரு. பிறகு முருகனருளால் பேசும் ஆற்றலை பெற்றிருக்கிறாருங்க. திருச்செந்தூர் முருகன் மீது பாருங்கள், திருச்செந்தூர் கந்தர் கழிவன்பா அப்படிங்கிற நூலை பாடியிருக்கிறாருங்க. இவருக்கு வடமொழி, தமிழ் 2லுமே தேர்ந்த புலமை மிக்கவர் குமரகுருபரருங்க. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை கோரம், மீனாட்சி அம்மை இரட்டை மணிமாலை, சிதம்பரம் மும்மணி கோவை, சிதம்பர செய்யுட்கோவை, சிவகாமி அம்மை இரட்டை மணிமாலை, பண்டார மும்மணி கோவை, சகலாலா வள்ளி மாலை, நீதி நெறி இந்த மாதிரி நிறைய நூல்களை இயற்றியிருக்கிறார் குமரகுருபரர் அவர்கள். இவர் பாடிய நூல்கள் எல்லாத்துலேயும் மிகச்சிறந்ததாக கருதப்படுவது மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அப்படிங்கிற நூல் தாங்க. இந்த நூல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தான் திருமலை நாயக்கர் முன்னிலையில் அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அப்படி அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அம்மை மீனாட்சி கோவில் அர்ச்சகருடைய மகள் உருவில் தோன்றி திருமலை நாயக்கர் மடி மீது இருந்து இந்த பிள்ளைத்தமிழை கேட்டு மகிழ்ந்ததாக சொல்கிறாங்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறவர் தாயுமோன அடிகள்ங்க. திருமறைக்காடு வேதாரண்யம் அப்படிங்கிற ஊரில் கேடிலியப்பருக்கும் கெசவல்லி அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் தாயுமானவருங்க. இவருடைய பாடல்களை தான் நம்ம பார்த்திங்கன்னா சிறப்பாக சொல்கிறாங்க. இவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம தாயுமானவருடைய பாடல்கள். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற பாடல்கள்ங்க. இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இடைக்கால புலவர்களை பற்றிய அடிப்படையான செய்திகள் எல்லாம் நம்ம இந்த காணொளியில் பார்த்துருக்கோம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.